ஏங்க ஏங்க உங்களதான் காது கேட்காதோ? எம்பிட்டு நேரம் ஏன் ஏங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, காது தான் கேட்காது போல இருக்கு. பால் பால் யாரு இவங்க புதுசா இருக்கு? 1 லிட்டர் பால் எவ்வளோங்க? 40 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. அப்படியா? சரி, நம்ம வீட்டுக்கு இனிமே டெய்லி 1 லிட்டர் பால் கொடுத்துருங்க. சரிங்க. நாளையில இருந்து வாங்கிக்கிறேங்க. சரி. ஏமா யார் அவங்க? அந்த குத்தையா கேக்குற அந்த லிங்கம் இருக்கான்ல, இந்த வீணா போனவன், அவனோட 2ஆம் தாரம். ஆத்தி என்ன சொல்றீங்க? ஆமையா, அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. கன்றாவி. செய். கொஞ்சம் கூட பத்திரகாளி மேல பாசமே காட்ட மாட்டான். இப்ப 2ஆம் தாரத்துக்கிட்ட பாசமலே பொழியறான். வெளியே உக்காந்துக்கிட்டு இருக்க முடியல. அதான் நீங்க வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் வெளியே வருவோன்னு நான் இப்ப வந்தேன். சரிம்மா சரிம்மா. சரி, இதுக்கும் சேர்த்து அடுத்த வாரத்துல காசு வாங்கிக்கியா? சரிங்கம்மா, இருக்கட்டும். அண்ணே, எனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு பால்னே. வாங்கிக்கலாமா? சரிண்ணே. ஏமா அந்த ஆளு கடைஞ்செடுத்த கஞ்ச பிசினாரி, அந்த பிசினாரி கூட எப்படிமா இந்த அம்மா காலம் பூரா காலத்தை ஓட்டும்? அது அவனாச்சு அவளாச்சு ரெண்டும் முட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள் சண்டையை போட்டு பிரிஞ்சு ஓடுறாளா இல்லையான்னு பாரு. இல்லையா இவன் மூஞ்ச பார்த்தா இவனை அடிச்சு வெளியே துரத்துற மாதிரி தான் இருக்கு. பாப்போம் என்ன நடக்குது. தூக்கமும் வரல. எவ்வளோ நேரம் தான் படுத்துக்கிட்டே இருக்கிறது. மணி வேற ஆயிருக்கும். அவரும் வேற வேலைக்கு போவார். போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சமையல் வேலையை பார்க்க வேண்டியதுதான். பாவம், அவனுக்கும் ஏக்கம்லாம் இருக்குது. ஆனால் வெளியே நம்ம எல்லாம் இருக்கோன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வேதனையை வச்சுக்கிட்டு இருக்கான். பிள்ளைய கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தான். பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்கான். அங்கே என்ன பண்ணுறாளோ ஏது பண்ணுறாளோன்னு தெரியல. நல்ல மனசுக்கு நல்லா இருப்படா. ஆனால் என்னமோ தெரியல, கஷ்டப்படுறேன். கஷ்டமும் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் மகாவும் திரும்பி வந்துடுவா. நீ சந்தோஷமாக இருக்க தான் போகிற. அதையும் நான் பார்க்க தான் போகிறேன். சிரிக்க மாட்டீங்களா நீங்க? ஏன் சிரிக்காம உண்மையா இருக்கீங்க? சிரிங்க. இவ என்கிட்ட ஒட்டவே மாட்டேன்ட்டாப்பா. இப்பதான் ஒட்டுறாளே. அப்படியா? அம்மா உங்ககிட்ட ஒட்ட மாட்டேன்ட்டு இருந்தீங்களா? ஐயோ வாயே. என்னப்பா அவ லைட்டா தானப்பா வச்சா, அதுவே வலிக்குதா? அந்த ஆறுமுக பையன் இங்கதான் அன்னைக்கு அடிச்சு விட்டான். அந்த இடத்துல தான் புண்ணு இருந்துச்சு. இப்ப பாப்பா டப்புன்னு வைக்கவும் வலிக்குது. அவர் உங்களை அடிக்கிற வரைக்கும் நீங்க என்ன கம்மனா இருந்தீங்க? இழுத்து போட்டு நான் சாத்தி இருக்க மாட்டீங்க. என்னமா பண்றது? வாத்தா கறி என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் ஊர்ல உள்ள போறவன் வரவன் எல்லாம் ஏகத்தாலும் பேசிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம அடிக்க வேற செய்யறானுங்க. வீடு பூந்தே எம்பிட்டு அவதிப்பட்டேன் தெரியுமா? அதனாலதான் நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணேன். ஐயோ மீசையை பிடிச்சிருக்கா. ஐயோ அப்பா, என்னம்மா இது இப்படி மீசையை பிடிச்சி இழுக்குது? வலிக்கா வலிக்குது. ஆமாப்பா, சரியான திமிரு பிடிச்சவளாதான் இருக்கா. ஐயோ என்னம்மா இந்தம்மா நீ புடிமா. அடிச்ச இடத்துலயே திருப்பி திருப்பி அடிக்குது. ஐயோ இப்படி திமிரு பண்றேனே தெரிய மாட்டேங்குது. தாத்தாவை போய் அடிப்பாங்களா? வாங்கிட்டு எம்மா அப்பா, புள்ள வேகமா அடிக்குதா இல்ல அடிச்ச இடத்துல புண்ணு ஆறாம இருக்குதானே தெரியலையே. என்ன வலி வலிக்குதே. ஐயோ தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? ஒரு வேலை வெட்டி பார்க்க மாட்டேங்குதே இது. என்னங்க காப்பி ஆயிடுச்சு, என்னங்க குடிங்க. ஏமா மகா, உனக்கு? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். என்னம்மா இப்படி சொல்ற? வெறும் வயித்தோட இப்படி எல்லாம் இருக்க கூடாது. ஒரு பாலாவது எடுத்துட்டு வரேன், பாலை குடிக்கிறியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் வேண்டாம் வேணும் அப்படின்னு சொல்றே தவிர அம்மானு சொல்லவே மாட்டேங்கிற. மனசு எப்படி கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆமாமா, அம்மானு கூப்பிடு. அம்மா. ஐயோ எதுக்கடி அடிக்கிற? அப்படி வலிக்குது. என்னம்மா வலிக்குதா? ஆமாப்பா. அம்மா சாமி, எப்படி அடிக்கிற தெரியுமா? சின்ன பிள்ளை அது போய் அடிக்குதா? யாராவது இது கேட்டா நம்புவாங்களா? என்னம்மா பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் பொய் சொல்லல. இதுக்குதான் சொல்றது தெம்பானதை சாப்பிடணும்னு. வயிற்றுக்கு நேரத்துக்கு சாப்பிடாம இருந்தீங்கன்னா இப்படித்தான். கேட்டுக்கமா. பால் காய்ச்சிட்டு வரேன், கொஞ்சோண்டு குடி. சரி. அப்புறம் ஒரு விஷயமா, இப்படி பிள்ளைய என்ன நேரமும் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காது. அப்புறம் கை சுகம் தேட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கீழே இறங்கவே இறங்காது. வீட்லயும் ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியாது. அதனால சொல்றேன், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. சரி. ஏன்னா குனிஞ்சு நிமிந்து வேலை வெட்டியெல்லாம் பார்க்கணும். இப்படியே உக்காந்துக்கிட்டு இருந்தோம்னா அது குடும்பத்துக்கு எப்படி ஒத்து வரும்? என்ன சொல்றீங்க? என்ன சொல்ற? ஏங்க தப்பா சொல்லலைங்க. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் உடம்பு ஏறி போயிருங்க சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருந்தா. அதனால சொல்றேன், கொஞ்சம் குனிஞ்சு நிமிந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்தா உடம்பு ஏறாது, அப்படியே கச்சிதமா இருக்கும். அதுக்காக சொன்னேன். ஆமாமா, அம்மா சொல்றது சரிதான். வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும், அப்படியே உட்காந்துட்டு இருக்காது. சரியா? ஏன்னா இனிமே அம்மா இடத்துல இருந்து சின்னம்மா தான் எல்லாமே உனக்கு பார்க்கணும் வைக்கணும். அதுக்காக சொல்றேன். சரியா? சரிப்பா. சும்மா பிள்ளையே வச்சிட்டு இருக்காத. சரியா? தூங்க வச்சுட்டு வேலையை பாரு. உண்மையே என் மேல அக்கறையில சொல்றாங்களா இல்ல வேலை செய்ய சொல்றாங்களா? ஒண்ணுமே புரியலையே. என்ன
என்னக்கா தண்ணி எடுத்தாச்சா? தண்ணி எடுத்தாச்சுமா. இந்த ஒரே ஒரு குடம் தான் இருக்கு. இத மட்டும் எடுத்துட்டா வேலை வீட்டு கிளம்ப வேண்டியது. சரிக்கா சரிக்கா, கொஞ்சம் சீக்கிரம் அடிச்சுட்டு விடுங்கக்கா, வீட்டுல போய் சமைக்கணும். ஆமா, உங்க மாமா கல்யாணம் பண்ணிட்டாராம்ல? ஏக்கா அது ஏங்கா இங்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு வந்து பேசுவோம்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் வீட்ல வாழ வந்து கத்திக்கிட்டு இருந்தீங்களா நேத்து? அதனால தான் சரி ஏதோ பிரச்சனை என்னமோன்ட்டு நான் வரல. அக்கா தண்ணி எடுக்க வந்தா தண்ணி எடுக்கிறத மட்டும் பேசுங்கக்கா, வேற பத்தி எல்லாம் பேசாதீங்கக்கா. அதுக்குள்ளமா நான் எத்தனையோ தடவை அந்த பத்திரக்கலையை பார்த்திருக்கேன். என்கிட்ட நல்லா தங்கமா பேசுவாங்க. தங்கமான குணமும் கூட. அப்படியேப்பட்ட அம்மா போனோனே அந்த அம்மாவை நினைச்சிட்டு இருப்பானே. அதை விட்டுட்டு திருதுப்புடி கல்யாணம் பண்ணிட்டாருன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா? அதனால கேட்டேன், போய் பார்த்தீங்களா என்னன்னு. போய் பாக்குற நிலைமையிலயாக்கா நாங்க இருக்கோம். ஆமா, அவங்க அப்பாவுக்கு கல்யாணமே நகா போனுச்சா? ஏக்கா வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதீங்கக்கா, வேலைய பாருங்கக்கா. சரி, ஏதோ வருத்தத்துல இருக்க. அப்புறம் எதுவும் பேசிக்குவோம். அப்பா வெளியே வந்தா இவங்களுக்கு பதில் சொல்லி மாலை மாட்டிக்குது. தண்ணியை எடுத்துட்டீங்களாக்கா? எடுத்தாச்சு. இந்தா என்ன எல்லாரும் திமிரு பிடிச்ச அலையறீங்களா? இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கு எந்த பேச்சும் கிடையாது, தயவு செஞ்சு எங்களை ஆள விடுங்க. என்ன எதுவும் சண்டையா என்னவோ? புள்ளைய வாழணும்னு உங்க வீட்டை கட்டி கொடுத்தா புள்ளைய கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு தோத்துறீங்களா? நீ ஒய்யாரமா வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு என் பிள்ளைய தோத்துறேன். பாருங்க, முதல்ல வீட்டுல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கூட உங்களுக்கு தெரியாது, தயவு செஞ்சு கிளம்பிருங்க. என்ன உன்னைய பத்தியும் தெரியும், உங்க அம்மாவை பத்தியும் தெரியும், எல்லாத்த பத்தியும் எனக்கு தெரியும். எல்லாம் அப்படியே கமுக்கமா வந்து இருந்துகிட்டு தொழில் நல்லா போகுது, இங்கேயே உட்காந்துட்டு டேரா போட்டு நல்லா சுரண்டிட்டீங்களான்னு இங்க வந்து உட்காந்துக்கிட்டீங்க, அப்படித்தானே? அந்த புத்தியெல்லாம் உங்களுக்கு வேணா இருக்கலாம், எனக்கெல்லாம் கிடையாது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் வீட்டுல சுரண்டி சுரண்டி உன் வீட்டுல எல்லாம் சேர்த்துட்ட, உன் பிள்ளைக்கு நகை நட்டு எடுத்துக்கிட்ட, எல்லாம் பண்ணிட்ட. அதனால தானே இப்ப என் பிள்ளையும் இப்ப பொண்ணு பிறந்தனால இடையூறா இருக்குன்னு துரத்திட்ட. நீ எல்லாம் யார் என்னன்னு எனக்கு தெரியாதா என்ன? இங்க பாருங்க, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அப்படிதான் சொல்லிவிட்டேன். அந்த கடவுள் ஒருத்தனுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன்னு. வான் அடிப்பெல்லாம் இங்கே வச்சுக்காத. இங்க பாருங்க, என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பிள்ளைய பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க சொல்லிவிட்டேன். யாரு நீ? என்ன எங்களுக்கு ஒட்டா உறவா இல்ல சொந்தமா பந்தமா? ஒண்ணும் கிடையாது. வந்தமா தண்ணி எடுத்துட்டு போனமா இருக்கணும். அதை விட்டு தேவையில்லாதான் பேசிட்டு இருக்காத. இங்க பாரு, என் புள்ள அங்க வந்து வாழணும், ஒழுங்கு மரியாதை உன் குடும்பம் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இப்பயே நீ கிளம்புற. அதை விட்டுவிட்டு அங்க இருந்துகிட்டு என் புள்ள வாழ்க்கையில ஏதாவது நீ பண்ணிக்கிட்டு திரிஞ்ச அம்புட்டு தான் சொல்லிட்டேன், யாரையும் நிம்மதியா வாழ விட மாட்டேன். எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டு கம்பி என்ன வச்சிருவேன். இங்க பாருங்க, தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். தேவையில்லாம பேசிட்டு இருக்கா? என் புள்ளைக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை இனிமே கண்ணீர் சித்திக்கிட்டு என் வீட்டுக்கு வந்துச்சு, அங்க யாரும் நிம்மதியா இருக்க மாட்டீங்க. ஊரா பேத்தி வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி உள்ள தூக்கி வச்சிருவேன். எப்பா அமுதா, என்ன இந்த ஆள் இப்படி பேசிட்டு போறா? பாருங்கக்கா, நான் பாட்டுக்கு செவனேன்னு தாக்கா இருக்கேன். யார் வீட்டு வம்ப தும்பக்கு கூட இன்ன வரைக்கும் போனதில்ல. உங்க எல்லாத்துக்கும் தெரியும் தானே எப்படி பேசிட்டு போறாருன்னு. பாருங்க, அந்த புள்ள எங்க வீட்டுல இருக்க வரைக்கும் அம்பட்டு தங்கமா பாத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு என்னாலதானே சொல்லிட்டு போறாங்க. பாருங்க, என் வீட்டுல இருந்து ஒரு நாள் கூட அதை கொடுப்பாங்க இதை கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கலக்கா. நாங்க அங்க இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் தேவையானதை வாங்கி போட்டுட்டு காசு ஏதாவது தேவைன்னா கூட கொடுப்போங்க. அப்படி இருந்துகிட்டு இன்னைக்கு இந்த ஆளு எப்படி பேசிட்டு போறாரு. இது எல்லாமே அந்த பிள்ளைக்கு தெரியும். தெரிஞ்சும் கூட அவங்க கிட்ட போய் என்னன்னு சொல்லி வச்சிருக்கான்னு பாருங்க. அதான் சொல்லுவாங்கல்ல உமா, நல்லதுக்கே இந்த உலகத்துல காலம் இல்லைன்னு. அதுதான் நீதி. யாருக்குமே இந்த காலத்துல நல்லது நினைக்க கூடாது. மாடு விழுந்தா தூக்கணும், மனுஷன் கடந்தானா கண்டுக்காம போகணும். நம்ம பாட்டுக்கு உங்களுக்கு நல்லது நினைச்சோன்னு வச்சுக்க, பின்னாடி நமக்கே பொல்லாப்பா வரும். நல்லது நினைச்சா கூட இப்படிதானே அக்கா. கூட பிறந்து போறப்பாதக்கா அந்த பிள்ளையில நினைச்சேன். என்னதான் வந்துட்டு கூட பிறப்பா நினைச்சாலும் நம்ம கூட பிறந்தவங்க மட்டும்தான் உண்மையா இருப்பாங்க. அதை விட்டுப்புட்டு இந்த அண்ணன் கட்டினவங்க தங்கச்சிய கட்டினவங்க எல்லாம் நமக்கு அப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் சுத்த பொய், சுத்த கனவு. சரியா? எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரிக்கா. கத்துறத பாரு. இப்படி என் கூட நீ ஒட்டிக்கணும்னு தான் இத்தனை நாளா ஆசைப்பட்டேன். நீ என்கிட்ட வரலன்னு நான் எம்பிட்டு அழுதான் தெரியுமா? எம்பிட்டு துணியை சேர்த்து வச்சிருக்காரு. இத்தனை நாளா துவைச்சாரா என்னன்னு கூட தெரியலையே. எங்கிட்ட போய் துவைக்கிறது என்னன்னு தெரியல. சரி போவோம். உள்ள என்ன சொல்ற? விளையாண்டுகிட்டு இருக்காமா? சரி சரி. என்னது அங்கிட்டு துணியெல்லாம் கிடக்குது? அதெல்லாம் யாரோடது? பாப்பா போட்டிருந்ததுதான். அதுவும் இல்லாம அவதான் யூரின் போயிட்டே இருக்கால, அதான் அங்க துணி கிடக்குது. துணி கிடக்குதுன்னு சிரிச்சுக்கிட்டு சொல்ற? என்ன
வரைக்கும் எங்க அத்தை தான் எல்லாமே பண்ணுவாங்க. அங்க இருக்க வரைக்கும் பண்ணுவாங்கம்மா. இங்க புள்ளைய தூக்கிட்டு வந்திருக்க, இங்க நீ தானே எல்லாமே பண்ணணும். நான் அப்புறமேட்டுக்கு பண்ணிக்கிறேன். அப்புறமேட்டுக்கு பண்ணுவேன். சாயங்காலம் மழை வந்துரும். புள்ளைய துணியை 6 மணிக்கு மேல வெளியே போடக்கூடாது. என்ன அறிவு இருக்குது? இதே உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா? என்னம்மா அங்கிட்டு திரும்பிக்கிட்டு இருக்க? நான் சொல்றது உனக்கு கேட்கதா இல்லையா? புள்ள தூங்கணும்னே நான் துவைச்சுக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல, கூட புள்ளைய நான் வச்சிருக்கேன். இந்த துணியெல்லாம் போய் துவை. உங்க அப்பாவோட துணி இத்தனை நாள் துவைக்கல போல இருக்கு, எல்லாம் சேர்ந்து கிடக்குது. போ எந்திரிச்சு போ. எங்கிட்ட துணி துவைக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. பின்னாடிதான் அம்மா துவைப்பாங்க. காலையில இருந்து வேலையெல்லாம் செஞ்சு கை காலெல்லாம் எனக்கு ரொம்ப வலிக்குது. துவைச்சு போடு. துணியை இங்க வைக்கிறேன். நான் துவைச்சுக்கிறேன். எந்நேரமும் பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காத, அப்புறம் கை சவம் தேட ஆரம்பிச்சிடும். அப்புறம் உனக்கு தான் பெருசா சிரமமாயிடும். நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. நம்ம குரல வசதி பேசுறேன். இதான் உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுத்ததா? சும்மா சும்மா நீங்க அதையே சொல்லாதீங்க. என்ன சொல்லாதீங்க? குரல வசதி பேசுறதை நிறுத்து. இப்படி போன வீட்டுல போய் மாமியார் கிட்ட குரல வசதி பேசுனா அப்புறம் அடிச்சுதான் வீட்டை விட்டு துரத்துவாளுங்க. அப்பா இருக்கும்போது ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க, அப்பா வீட்டை விட்டு போனோடனே ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. துணி எல்லாம் நான் துவைக்கணுமா? பிள்ளைய வச்சிருக்கனே, அதுவும் இல்லாம ஆபரேஷன் பண்ணிருக்கு. குனிஞ்ச நிமிடத்துல வேலை செய்யக்கூடாது. ஏதாவது உங்களுக்கு இருக்குது? இவ்வளவு துணியும் துவைக்கணும், அந்த துணி சேர்த்து துவைக்கணுமாமா. சரியான வேலை செய்யறதுக்கு வளையாது போல இருக்கு இதுக்கு. மத்தளம் பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு வேலை வெட்டி செய்ய மாட்டேங்குது. எம்மாமாமாமா, இப்படியெல்லாம் எனக்கு ஒரு புள்ள இருந்துச்சு, அடிச்சு உழைச்சு மூளையில போட்டிருப்பேன். பசி வேற எடுத்துருச்சு, கொஞ்சோண்டு சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி அவர் சாப்பிட்டாரா என்னன்னு வேற தெரியல. ஒரு போன் பண்ணி சாப்பிட்டீங்களா என்னன்னு கேட்போம். இல்லைன்னா வரட்டும், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். நான் கூட அந்த ஆளுக்கு குடும்பத்துக்கு காசு செலவு பண்றதுனாலே கஷ்டம்னு நினைச்சேன். ஆனா இப்ப மட்டும் எப்படி கட்டின பொண்டாட்டிக்கு செலவு பண்ணுவாராமா? என்ன கன்றாவியோ, என் தங்கச்சி என்ன பாடு படுத்துனா. அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க ஒரு நாளும். பையன் புள்ளைய பத்தி ஒரு துளிய என்ன இருக்குது அந்த ஆளுக்கெல்லாம்? பாருங்க, பையன் புள்ளன்னு சொல்லாதீங்க. அவ புள்ள அங்கத்தான் வந்து உக்காந்துருக்காளாமா. அதுவும் அவளுக்கெல்லாம் கொஞ்சமாவது ஒரு கோபம் இல்ல ஒரு வருத்தம் ஏதாவது இருக்கு. அம்மாவை போயிட்டாங்களே, அம்மாவோட இடத்துல இன்னொருத்தி வந்து இருக்காளே, ஏப்பா அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்டிருக்க மாட்டா. நல்ல ஒரு பிள்ளையா இருந்தா அப்படிதான் கேட்டிருப்பா. ஆனா இவ எதையாவது ஒண்ணு கண்டுக்கிட்டால, எனக்கு வர ஆத்திரத்துக்கு இழுத்து போட்டு 4 சப்பு சப்புன்னு அடிக்கணும் போலதான் இருக்கு. எதுக்கு இவங்களுக்கு போய் நிரஞ்சன் மாதிரி ஒரு தங்கமான புள்ள பிறந்துச்சுன்னே தெரியலப்போ. அதாங்க. ஆனா பாருங்க, நிரஞ்சனோட குணத்துக்கு அவன் நல்லா வருமா. நாளைக்கு பாருங்க, இதுங்க எல்லாம் இவன் காலடிக்கு தான் வந்து விழ போறாங்க. ஆமா ஆமா, காசு வேற வேணும். பெரியம்மாட்ட இப்படி கேக்குறதுன்னு வேற தெரியலையே. எப்பா நிரஞ்சா, என்னையா வேணும்? அது வா, என்னன்னு சொல்லு. அது பெரியம்மா, என்னையா எதுவும் வேணுமா? பெரியப்பா செகண்ட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால காசு வேணும் நோட்லாம் வாங்குறதுக்கு. அதான் எனக்கு பயமா இருந்தது. அட, இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா? நாங்க தானே உன் அப்பா அம்மா, நாங்க தானே உனக்கு செய்யணும். உரிமையா கேக்கல, சரியா? பயந்துகிட்டுல இருக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல, எதுவும் தப்பா எடுத்துக்கிறீங்களோ தான். தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது? எவ்வளோப்பா வேணும்? 6 நோட்டு வாங்கணும், 180 ரூபா. சரி, 200 ரூபாயா தரேன், சரியா? இங்க பாருப்பா, எது வேணும்னாலும் நீ அப்படியே கேட்கலாம். பயந்துகிட்டுலாம் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அந்த சொட்ட மண்டைய இருக்கானே, அந்த வீணா போனவன் கிட்ட தான் நீ கேட்கறதுக்கு பயப்பட்டு அவன் கொடுக்காம வைப்பானா அப்படி இப்படின்னு இருக்கலாம். இங்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா? தேங்க்ஸ் பெரியம்மா. அஜிச்சோ, ஏன் அழுவுற? பெரியம்மா, ஐயோ என்ன ஆச்சு? இங்க பாருப்பா, இங்க பாரு, எதுக்கு அழுற? இல்ல பெரியம்மா, என்ன பெத்தவர் கூட என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அம்மா இல்லாம அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு நீ ஏற்பட்ட செலவு இருக்குமே, அதெல்லாம் பத்தி யோசிக்காம அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு தான் வாழ்க்கை தான் சந்தோஷம் முக்கியம் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க அம்மா இருக்கும் போதும் சரி, அம்மா இல்லாத போதும் சரி, ஒரே மாதிரியே இருக்கீங்க. அட, உனக்கு நான் செய்யாம வேற யாருடா செய்வா? நான் யாரு? நான் யாருன்னு கேக்குற? உனக்கு அம்மா தானே. இங்க பாருப்பா, அப்பா நான் இருக்கேன், அம்மாவும் இருக்காங்க. யாரும் இல்லைன்னு நீ வருத்தப்படுறதுக்கு இங்க ஒன்றும் இல்லை. சும்மா அழக்கூடாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரியம்மா. ஒரு பெத்தவரால எப்படி ஒரு நிமிஷத்துல அம்மாவை தூக்கி வீசிட்டு இன்னொரு வாழ்க்கையை ஏத்துக்க முடியுது? சில ஜென்மங்க அப்படிதான்ப்பா இருக்கு. அதெல்லாம் நீ எதுவும் எடுத்துக்காத, சரியா? இல்ல பெரியம்மா, ஆனா நான் ஒரே ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேன், எங்க அப்பா மாதிரி இருக்க கூடாதுன்னு. உலகத்துல எல்லாருமே நல்லவங்களா இருந்துட்டா நல்லவங்க பண்ற தப்பு கூட பெருசா தெரியாம போயிடும். அதனால இந்த மாதிரி எல்லாம் பிசாசுங்களோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுங்கன்னா தான் நம்ம அதுங்க கிட்ட வந்து பாடத்தை கத்துக்க முடியும், சரியா? எதை பத்தி யோசிக்காத, எது தேவைனாலும் எங்க கிட்ட கேளு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு நாங்க தான் செய்யணும், நாங்க எல்லாரும் பாத்துக்குவோம். எங்களுக்கு துறை ஒண்ணு நீ ஒண்ணு கிடையாது, 2 பேரும் எங்களுக்கு ஒண்ணுதான். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் யாஷாஸ்ரீ,
செந்தில்குமார். இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.